Hi, hello, and welcome back to our channel Yagu's Life. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மாடியில் டெரஸ் கார்டன் போட்டிருந்தோம் சின்னதாக. அதுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப வர ஆரம்பிச்சனால மாடி வெயில் செடியெல்லாம் வாட ஆரம்பிச்சிச்சு. அதுக்காண்டி மேலே இந்த மாதிரி கம்பி மாட்டி அதுக்கு மேலே க்ரீன் ஷீட் போடுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க கம்பி எடுத்துகிட்டு வந்து நமக்கு கரெக்டான அளவு, நான் இந்த அளவுக்கு இந்த இதுக்கு மேலே இருக்கணும், இப்படி கீழே இருக்கணும், இங்கேருந்து இப்படி வரணும்னு சொல்லி அவங்கள்ட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்றப்பல அவங்க பண்ணுறதுக்காண்டி அந்த அளவுக்கு இங்கே கம்பியெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த கம்பியை வந்து கட் பண்ணி பைப்பை கட் பண்ணி இது பண்ணுறாங்க. நான் எஸ்எஸ் தான் போட்டிருந்தேன். ஏன்னா எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இரும்பு போட்டோன்னா சீக்கிரமே துரு பிடிச்சுன்னு சொன்னாங்க. மாடின்றனால உங்களுக்கு மழை பெஞ்சு இது பண்ணேன்னா துரு பிடிச்சிரும். ப்ளஸ் நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம போடும்போது ஸ்டார்டிங்லேயே போடும்போது கொஞ்சம் குவாலிட்டி எஸ்எஸ் போட்டுட்டோம்னா நமக்கு பின்னாடி பிரச்சனை வராது. அதே மாதிரி இரும்புக்கும் இதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் கூட தான் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, 2000 3000 கூட வந்தாலும் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ திரும்ப அதுக்கு பெயிண்ட் வாங்கி அடிக்கணும், இரும்புன்றனால துரு பிடிச்சிரும், அந்த பிரச்சனை இருக்குது. எஸ்எஸ்னால் குவாலிட்டியாக இருக்கும். இப்போ அவங்க இந்த மாதிரி கம்பி ஃபிட் பண்ண பிறகு என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டு கம்பி போட்டு கட்டுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டு கம்பி போட்டு கட்டுறது நல்லது. இந்த இது டேக் போட்டுனா பண்ணிடாதீங்க. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை டேக் போட்டு பண்ணி பார்த்தோம். அது காற்று கிழிஞ்சிருது. ப்ளஸ் நாங்கள் என்ன பண்ணோம், கம்பை ஊண்டி இந்த மாதிரி க்ரீன் ஷேடு வாங்கி போட்டு பார்த்தோம். காற்றுக்கு இது ஆடி மாதம் காற்றுக்குன்னா அப்படியே இதாயிடுச்சு. ஸோ அதனால தான் அதுக்கு இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டு எஸ்எஸ்ல போட்டுட்டு இது பண்ணுறோம். இரும்புக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். இரும்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப துரு பிடிக்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனைலாம் இருக்கும். எஸ்எஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த க்ரீன் ஷீட் பார்த்தீங்கன்னா இதுனா வந்து உங்களுக்கு லாஸ்ட் குவாலிட்டி. அந்த கிழிஞ்சிருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். சாரி, இது வந்து செகண்ட் குவாலிட்டி. நான் லாஸ்ட் குவாலிட்டி ஒன்று வச்சுருந்தேன். அது ரொம்ப இதாகி கிழிஞ்சு காற்றுக்கு போன தடவை போட்டு கிழிஞ்சு கீழ் தூக்கி போட்டேன். உங்களுக்கு இந்த க்ரீன் ஷேடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடையில் கேட்டிங்கன்னா அவங்களே ஒரு 3-4 குவாலிட்டி காமிப்பாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அது ரொம்ப ஷேடாக இருக்கும். செகண்ட் குவாலிட்டி கொஞ்சம் எப்படி ஷேடாக இருக்கும்னா அந்த அந்த க்ரீன் இதை பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருக்கும். ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். நெருக்கமாக இறுக்கமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நீங்கள் கடையில் போய் நீங்கள் க்ரீன் ஷீட் போடுற ஐடியாவில் இருந்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், காமிப்பாங்க. இது கை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு துணி மெட்டீரியலு ப்ளஸ் அந்த இது திக்னஸ்ஸு, உங்களுக்கு வெயில் படக்கூடிய ஷேடு எல்லாமே தெரியும். இது தொட்டா செடி தொட்டோன்னே அது உங்களுக்கு சுருங்குது பார்த்தீங்கன்னா. இது கருவேப்பிலை செடி. இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை உதிர்ந்துருச்சு. ஸோ இது நான் மேலே போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி, கொஞ்சம் நல்ல க்ளோஸ்டாக இருக்கும். அதே மாதிரி க்ரீன் ஷேட்லேயும் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ரேட் மாறும். இது வாடாமல்லி செடி. ஒன்று பிச்சிப்பூ, ஒன்று முல்லைப்பூ. அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடியும் இருக்குது, செடியும் இருக்குது. நான் ஒரு கொடி வாங்கியிருப்பேன், ஒரு செடி வாங்கியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா அடுக்கு மல்லி. மொட்டை இருக்கும்போது மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும், அப்புறம் விரிஞ்சிச்சுன்னா 2 இதாக வரும். இது இந்த கல்லெடுப்புக்கு நல்லது. இன்னமும் ஒரு சாரி எனக்கு செடி பேர் மறந்துருக்கு. ரணகளி கல்லெடுப்புக்கு நல்லது. இது லிப்ஸ்டிக் செடின்னு தான் சொல்லுவாங்க. ஒரிஜினல் நேம் எனக்கே சரியாக ஞாபகம் இல்லை. லிப்ஸ்டிக் செடின்னு சொல்லியே எனக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு. ஸோ எனக்கு இது பேரும் சரியாக ஒரிஜினல் நேம் தெரில. இந்த எல்லோ ஃப்ளவர் நேமும் தெரியல எனக்கு. செடி பேர்னா அவ்வளோவா தெரியாது. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் பிளான்ட். எனக்கு உண்மையிலே செடி பேர் அவ்வளோவா தெரியாது. கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம போய் என்ன செடி வேணும்னு கேட்பாங்க. இன்டோரா அவுட்டோரான்னு கேட்பாங்க. நம்ம நல்லா வெயில் அடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கேற்றப்ப நல்ல வெயில் வரக்கூடிய பிளான்ட் கொடுப்பாங்க. அப்புறம் இல்லை எனக்கு இன்டோர் பிளான்ட் வேணும் அப்படின்னா ஃபுல் இன்டோர் கொடுப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு செமி ஷேடுன்னு சொல்லுவாங்க. செமி ஷேட்னா மார்னிங் மட்டும் வெயில் அடிக்கணும், அதுக்கு மேலே வெயில் அதுக்கு தேவைப்படாது, அந்த மாதிரி செடி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்றப்பல செடியும் கொடுப்பாங்க. ப்ளஸ் அவங்களே கேட்பாங்க உங்களுக்கு எப்படி பிளான்ட் வேணும், செமி ஷேடு வேணுமா, ஃபுல்லாக வெயில் இருக்க மாதிரி வேணுமா, இப்படி வேணுமான்னு அவங்களுக்கு கொஷின் கேட்டுட்டு தான் நம்ம கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் அதுக்கேற்றாப்புல கொடுக்கலாம். உங்களுக்கு மாடி டெரஸ் கார்டன் ரொம்ப வெயிலோட இது இருக்குன்னு செடியெல்லாம் வாட ஆரம்பிச்சதுனால தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ப்ளஸ் நீங்கள் மாடியில் டெரஸ் கார்டன் போட்டிங்கன்னா கோகோ பீட் போட்டு வைங்க சில செடிகளுக்கு. சிலதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மண் அந்த மிக்சர் போட்டு வச்சிங்கன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும், பிடிச்சிக்கும். கோகோ பீட்டு பார்த்தீங்கன்னா எந்த செடியும் இன்னொரு இதில் தூக்கி அப்படியே வச்சிடும். ஏன்னா அச்சு விழுந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு.
இது சோலார் லைட்டு, இதுவும் சோலார் லைட். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க என் வீடியோஸில். ஸோ நெட்டு வாங்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின்னு இருக்குது. உங்களுக்கு அதுலேயுமே காஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா உங்களுக்கு ரேட் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த இத்தனை மீட்டர் 10க்கு 12 அந்த மாதிரி சம்திங் வரும் உங்களுக்கு. நீங்கள் எத்தனை இது சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஏற்றாப்புல இருக்கும். இது மேலே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த அப்படியே நெருக்கமாக இருக்குது ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்றப்ப. அதே மாதிரி கட்டு கம்பி போட்டு கட்டுங்க. டேகு தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், டேகு போட்டால் காற்று ஃபோர்ஸான காற்றுக்கு பிஞ்சிட்டு கண்டிப்பாக போயிடும், அத்துட்டு போயிடும். இந்த மாதிரி பப்பாளி மரம் உங்களுக்கு இதுனா ஹைட்டாக வரும். அதனால அதுக்கு வெயில் தேவைப்படுன்றனால அந்த ஷேட்லேருந்து நான் வெளியே கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் லாஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த 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 கீழே தொங்க விடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று செகண்ட் குவாலிட்டி, ஒன்று லாஸ்ட் குவாலிட்டி. அது ரொம்ப உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், தின்னாக இருக்கும், சீக்கிரம் கிழிஞ்சிரும். கம்பி அவங்க மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. க்ரீன் ஷேடு எல்லாம் நாங்களே விரிச்சுக்கிட்டோம். இதுக்கு உங்களுக்கு இந்த க்ரீன் ஷேடு நான் விரிக்கவே எனக்கு ஹாஃப் டே தேவைப்பட்டுச்சு சாலிடாக. உங்களுக்கு ஹாஃப் டே ஆகிடும். ஏன்னா மேலே விரித்து அதுக்கு மேலே 2 இதாக போட்டு 2 இது கரெக்டான உங்களுக்கு ஒரே அளவு வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இது பாட்டுட்டு திரும்ப கட் பண்ணுங்க போட்டிருக்கோம். இது நைட் வியூ. எங்கள் மாடியில் இருக்க லைட்டு ப்ளஸ் சோலார் லைட் எல்லாம் சேர்ந்து இந்த வியூ. நீங்கள் பெயிண்ட் வாலி ட்ரம்மு ப்ளஸ் சிலது நான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் வச்சுருக்கேன். பாட்டில் வைக்கிற செடியை பாட்டில் வச்சுருங்க. நீங்கள் நல்லா வளரக்கூடனா வாளி வாங்கிக்கலாம். கடையில் போய் நீங்கள் பழைய பேப்பர் கடையில் கேட்டிங்கனாவே உங்களுக்கு வாளி எல்லாம் கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும். என் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் லைட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேபிள் ரோஸ் உண்மையிலே எனக்கு ரைனி சீசனில் வரவே இல்லை. இப்போ வெயில் காலத்துக்கு தான் கொஞ்சம் வருது நல்லா. ஏன்னா அப்போ தான் தெரிஞ்சிச்சு இது சம்மரில் வளரக்கூடிய செடின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில செடி சம்மரில் நல்லா வளரும், சில செடி சம்மரில் வராது. அதே மாதிரி இனிமேல் நான் இது வெஜிடபிள்ஸ் போடணும். ஏன் நான் வெஜிடபிள்ஸ் இனிமேல் போடுறேன்னா, என்கிட்ட சொன்னாங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நிறைய செடி வளங்க, அப்போ தான் உங்களுக்கு மகரந்த சேர்க்கை நடக்கும். மகரந்த சேர்க்கை நல்லா நடந்தா அதுக்கப்புறம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் வச்சிங்க, காய்கறிகள் வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா, விதை ஊண்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பூ பூத்து காய் நிறையா காய்க்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தவங்க டிப்ஸ் கொடுத்தாங்க. அவங்க அந்த அக்ரி இதில் ரிலேட்டடாக இருக்கிறவங்க தான். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக செடி வச்சு இது ஒரு 1 இயராக வச்சு இது பண்ணி கொஞ்சம் இது பண்ணி செட் பண்ணிட்டேன். இப்போ இனிமேல் நான் வெஜிடபிள்ஸ் போடணும். உங்களுக்கும் ஏதாவது வெஜிடபிள்ஸ் போடுற டிப்ஸ் தெரிஞ்சால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இல்லை உங்களுக்கும் நான் வெஜிடபிள்ஸ் எப்படி வைக்கிறேன்ற வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், அதே வீடியோ எடுத்து போடுறோம். அதே மாதிரி செடிக்கு ஒன்று நைட்டு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி வந்து சூடாக இருக்குது. இப்போ வெயில் காலன்றனால தண்ணி சூடாக வரும். அந்த டைமில் மட்டும் தயவு செஞ்சு செடிக்கு ஊற்றிடாதீங்க. ஒன்று நைட்டு ஒரு 7 o'clock போல் தண்ணி சில்லுன்னு ஆன பிறகு ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா ஏர்லி மார்னிங் ஊற்றிடுங்க. இந்த இது 5 மணிக்கு 4 மணிக்கு ஊற்றுறது, இல்லைன்னா காலையில் வந்துட்டு ஒரு 8 மணி அந்த மாதிரிலாம் ஊற்றிடாதீங்க. தண்ணி சூடாக இருக்கும், அந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு செடிகளுக்குலாம் ஊற்றிடாதீங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 7 மணிக்கு கூட ஊற்றுங்க, தப்பு இல்லை. அது கொஞ்சம் கூலான பிறகு கூட ஊற்றுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பூவாக பூக்கிற செடி தான் வச்சுருக்கேன். இனிமேல் தான் நான் வெஜிடபிள்ஸ் இந்த இதெல்லாம் போடணும். இது வெறும் சோலார் லைட்டில் மட்டும் இப்போ என் கார்டன் பார்க்குறீங்க. இல்லை, இது மாடியில் இருந்த லைட்டெல்லாம் அமர்த்திட்டு என்னோட சோலார் லைட்டில் மட்டும் எப்படி கார்டன் இருக்குன்னு பார்க்குறீங்க.
உங்களுக்கும் கார்டன் ரிலேட்டடாக ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் யாகூஸ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள்.